ஃப்ரைடே ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? மாவு கம்மியா இருந்தது. அந்த கொஞ்சம் மாவுல வந்து ரவை, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு, சூப்பரா வந்து ஒரு ரவா தோசையும், நைட் செஞ்ச வெஜ் குருமா வச்சுட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸும், தால்ச்சா, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி தான் வச்சிருந்தேன். ₹149க்கு வந்து நான் ஒரு சில பொருட்கள் வாங்கியிருந்தேங்க. அதுல இந்த சாப்பர் செம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சின்ன சின்னதா வெங்காயம் நறுக்கணும்னு நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நான் இதுல போட்டோனே இந்த சாப்பர் சூப்பரா எனக்கு நறுக்கி குடுத்ததா, ரொம்ப ஈஸியா வேலை எனக்கு முடிஞ்சது. அப்புறம் நெறைய குவான்டிட்டில வந்து நம்ம தொக்கு செய்வோம். அது எறா தொக்குலாம் செய்வோம்ல, அது குட்டி குட்டியா நம்மளுக்கு வெங்காயம் நறுக்கணும். இதுல நீங்க போட்டீங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் போல. ஸோ ரொம்ப பெஸ்ட்டா இருந்தது கிச்சனுக்கு. அதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டில்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த வயலட் கலர் பாட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பாட்டிலுக்குள்ள இன்னொரு பாட்டில் குட்டியா கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாவு சலிக்கிறது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ங்க. இந்த 2 பாக்ஸும் சேர்த்து 149.